Redmi அவங்களோட Note 11 சீரிஸ்ல Note 11 SE அப்படிங்கிற ஸ்மார்ட் போனை சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவா இருந்தது. என்னன்னா பொதுவாக அவங்களோட அந்த கடைசி போனா 11ஓட நிறுத்திடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனால் 11 SE அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசா இருந்தது. ஸ்பெஷல் எடிஷன் அதெல்லாம் தெரியலைங்க. SEன்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேடா நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் கூடிய போனாவே எடுத்து வந்திருக்காங்க. முக்கியமா அந்த போன்ல 5G ஆகும் கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் அஃபோர்டபுளான பிரைஸுக்கு 5G எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிறதே எங்களோட ஒரு மெயின் பாசிட்டிவ். இப்போ சர்ப்ரைசஸ் இருக்கு, விஷயங்களையும் பண்ணிருக்காங்க. அது என்ன இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்துருவோம். Hello friends, welcome back to DBZ. போனோட டிசைனை பத்தி நான் என்ன சொல்றது, நீங்களே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இந்த டிசைனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, எங்கேயில உங்களோட போகோ சீரிஸ்ல பார்த்துருப்பா. போகோட M3 Pro அந்த மாடல்ல இருந்த சிமிலர் டிசைனை அப்படியே காப்பி அடிச்சு சேனல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த டிசைன்ல பொதுவாகவே அந்த M3 சீரிஸ்ல வந்த டிசைன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இங்கேயும் பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு. இங்கே டீப் ப்ளூ அண்ட் பிளாக் அப்படிங்கிற மாதிரி 2 கலர் வேரியன்ஸ் இருக்கு. இந்த பிளாக் கலர் மாடியூல் கேமராவை சுற்றி இருக்கு. ஒரு கார்னர் மட்டும் கவர் ஆயிருக்கு. போக்கோன்ற இடத்துல நல்லா ஏதோ கெமிக்கல் யூஸ் பண்ணி அந்த பேரை அடிச்சு போட்டு அங்க இடத்துல வந்து ரெட்மின்னு மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். பேக்ல ஒரு 2 கேமராஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் அப்படின்னு வரும்போது 200 கிராம் வரைக்கும் போனோட வெயிட் இருக்கு. திக்னஸ் வரும்போது கிட்டத்தட்ட 9 மீட்டர் வரைக்கும் 9 மில்லிமீட்டர் வரைக்குமான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வராங்க. 3.5 ஆடியோ ஜாக் அண்ட் இது ஒரு பஞ்ச் ஹோல் கேமராவா எடுத்துட்டு வரது. இந்த மாதிரியான செட்டப்ஸ் நல்லா இருந்தது. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளே அப்படின்னு வரும்போதுல இங்க நமக்கு ஏற்கனவே இவங்க 11ஓட இன்னுமே டவுன்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கிறது LCD பேனல் தான். இந்த LCD பேனல் ஒரு ஃபுல் ஹெச்டி பேனலா கொடுத்துருக்கிறது நல்ல பாசிட்டிவ். நிறைய நல்ல வேலை ஹெச்டி கொடுக்கல அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். ஃபுல் ஹெச்டியா கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவா இருந்தது. இங்க ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஒரு புது டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. என்னன்னா நம்ம வந்து இது 30, 50 அண்ட் 60 அண்ட் 90 இப்படி வந்து சுவிட்ச் ஆன் ஆகும். எந்த இடத்துல எவ்வளோ ரெஃப்ரெஷ் ரேட் தேவையோ ஆட்டோமேட்டிக்கா அது சுவிட்ச் ஆன் ஆகும். நீங்க படம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு தேவை, கேம்ஸ் விளையாடும் போது எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா சுவிட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இதுல கொடுத்துருக்கிறது நல்லா இருந்தது. ஓகே, ஸ்மார்ட் போன்ஸ்ல அந்த கேமராஸ் பத்தி பேசணும்னா பேக்ல 2 கேமரா இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா. அந்த 2 கேமரால பிரைமரியா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சென்சார் இல்ல 48 மெகாபிக்சலுக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. பொதுவா நான் 50 தான் கொடுப்பாங்கன்னு முதல்ல எதிர்பார்த்தேன். என்னன்னா அவங்களோட எல்லா ஸ்மார்ட் போன்ஸ் அவங்க இல்ல இன்ஃபினிக்ஸ் எல்லா பிராண்ட்ஸுமே மிட்ரேஞ்ச் பேஸ் பண்ணி வரும்போது அந்த 50 மெகாபிக்சல் டக்கு தூக்கி கொடுத்துறாங்க. இவங்க 50 இல்லாம 48 கொடுத்துருக்கிறது ஏதாவது சென்சார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு கரெக்டா டீட்டெயிலா தெரியல. ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அப்ராக்சர் சைஸும் 1.79 இருந்தது. அப்புறம் ஓரளவுக்கு கேமராஸ் போட்டோஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கேரண்டீடா எதிர்பார்க்கிறேன். செகண்டரியா ஒரு 2 மெகாபிக்சல் சென்சார் இருக்கு. அதை பத்தி நான் என்ன சொல்றது, அதை விட்டுருங்க. 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஏதோ ஒன்று இருந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லி விட்டுலாம். ஃப்ரண்ட் அப்படின்னு வரும்போது அங்க ஒரு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி இருக்கு. இதை பத்தியும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. 8 மெகாபிக்சல் இந்த ஃபேஸ்ல ஆக்கிட்டு ஏதாவது போனுக்கு யூஸ் பண்றதுக்கு இந்த கேமரா யூஸ் ஆகும். மற்றபடி செல்ஃபிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடலாம். இந்த கேமராஸ் பத்தி பேச முடியாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே 1080pஸ்க்கான வீடியோ குவாலிட்டியில ரெக்கார்ட் பண்ண முடியும் 30 fpsல. ஓவரால் கேமரா செட்டப் இவ்வளவுதான். ஓரளவுக்கு ஆவரேஜா நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல வெயிட் எல்லாம் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்லாம் சொன்னோம். அதுக்கு காரணம் அதோட பேட்டரிஸ். இங்க நமக்கு அந்த சாட்டிஸ்பாக்சன் 5000 mAh கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். என்னதான் கொடுத்தாலும் ஒரு நாள் தான் பேட்டரி நிக்குது. எவ்வளவுதான் 5000 mAh இருந்தாலும் 6000 mAh இருந்தாலும் அந்த வேலை 5000 mAh பேட்டரியை கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெசிபிகேஷன் இப்படி கொடுத்துருக்கிறது கொஞ்சம் அந்த அளவுக்கு பெருசா சூட் ஆகல ரெட்மிக்கு. ஆனா ஓகே, 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறது ஆவரேஜா நல்லா இருந்தது. இந்த ஸ்மார்ட் போன்ஸ் ஓவரால் செட்டப்லாம் பார்த்துட்டோம். மெயினா அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த போன்ல இருக்கக்கூடிய ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா டைமென்சிட்டியோட 700 இது ஒரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்டா இருந்தது. 720 டைமென்சிட்டியோட 720 ப்ராசரை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் கேமிங் அப்படின்லாம் வரும்போது குவாலிட்டி நல்ல ஒரு ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். மிட்ரேஞ்சுக்கு ஆப்டான ஒரு பர்ஃபார்மரான்னு சொல்லலாம். நம்ம அந்த G80 கிட்டத்தட்ட அதெல்லாம் பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனா தான் இருந்து மீடியா டெக்ல. பொதுவாக G80லாம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க 15000 செக்மெண்ட்ஸ்ல. இவங்க இன்னும் பெட்டரான ஒரு அப்கிரேடா அந்த டைமென்சிட்டியோட 700 அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த விஷயத்துல ரெட்மி எப்பயும் பண்ற அந்த ஒரு ரெக்கார்டை பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு ப்ராசர் மிட் ரேஞ்சில கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவ். இந்த போன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 11ல தான் வருது. 12 கூட கொடுக்கல. மே 12.5ல இந்த போன் ரன் ஆகுது. ஓவரால் செட்டப் எல்லாமே நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. மெயினான விஷயம் என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க, ரேம் என்ன இருக்கு, ஸ்டோரேஜ் என்ன இருக்குன்னு தானே கேட்போம். ரேம் ஸ்டோரேஜ்னா 2 வேரியன்ஸ் இருக்கு. பிரைஸும் டிஃபரன்ஸ் ஆகுது. என்னன்னா 464 தான் பொதுவா பார்ப்போம். இங்க கொஞ்சம் புதுசா பண்ணிருக்காங்க 664 அப்படிங்கிற ஒரு செட்டப். இது ஒரு நமக்கு ஒரு 13000 ரூபாய்க்கு சைனா பிரைஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அதே நமக்கு வந்து 8128ங்கிற வேரியன்ட் 17000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் போற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க.
ஓகே, இது இந்த செக்மெண்ட்டுக்கு ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தா ஓவரால் நல்லாவே ஒரு செட்டப்பாக இருந்தது. இதை சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு எஸ்சியாக கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா எஸ்சி பெருசாக ரெட்மிஸில் எஸ்சி மாடல்ஸ் எதுவும் பெருசாக இப்போ வரைக்கும் லான்ச் பண்ணலை. இதுக்கு பதிலாக அடுத்து வர போக்கோவோட அந்த மிட் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு இதை ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏற்கனவே 2 ஃபோன்ஸ் இந்த மாதிரி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன்னா நிறைய ஃபோன்ஸ் கிட்டத்தட்ட சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல ரெட்மி போக்கோஸ்ல இருந்துகிட்டே இருக்கு. அதனால இதையே ஏன்னா டைமென்சிட்டி 700 ரீசெண்டாக தான் பார்த்தோம். ரெட்மி ஃபோன்லயோ ஏதோ ஒன்று போக எனக்கே கன்ஃபியூஸா இருக்கிற அளவுக்கு தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருந்துட்டு இருக்கு. வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்தது, நீங்க ஏதோ கொஞ்சம் அளவுக்கு நல்லா பண்றீங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. போக்கோ ஃபேன்ஸ் இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிக்கலனாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏதாவது திருத்திக்கணும்னாலும் திருத்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.